வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் 0 கில் 0 டேமேஜ் எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ப்ரோ முடிஞ்சால் 0 கில் 0 டேமேஜ் எடுங்க ப்ரோ. நம்ம அந்த கமெண்ட்டை நான் இதில் வைக்கிறேன் பாருங்கள். போட்டிருக்காரு பாருங்க, டே முடிஞ்சால் 0 கில் 0 டேமேஜ் எடுறான்ட்டு. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் அவர் இப்படி போட்ட டாஸ்க்கு கொடுத்தாருன்னு தெரில. ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏன்னா நான் 4-5 மேட்ச்சு போயிட்டு ஸ்டாரை குறைச்சது தான் மிச்சம். எப்படியோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி, இவங்க யாருன்னே தெரில, வடக்கனுங்க தான் நினைக்கிறேன். அவங்களே வந்து ஈஸியாக முடிச்சு கொடுத்துட்டாங்க எனக்கு மேட்ச்சை. அவங்க பாட்டுக்கு ஈஸியாக அவங்க பாட்டு சுட்டுட்டு இருந்தானுங்க. நான் மட்டும் கூட மட்டும் நின்றுக்கிட்டு அங்கங்கே சுடுற மாதிரி மட்டும் ஆக்டிங் போட்டுட்டு இருந்தேன். ஒரு கில்லு கூட அவங்க மேலே பட்டிருக்காது பாருங்கள். ஒரு டேமேஜ் இல்லாமல் 0 கில்லு 0 டேமேஜ் நீட்டாக முடிச்சு அந்த வீடியோவை. எப்படி முடிச்சேன்னு மட்டும் பாருங்கள். வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களே முடிச்சிட்டாங்க கேம் பிளேயெல்லாம் போட்டு. பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனே என்னை போட்டுருவாங்க, நாக் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கில்லே எடுக்க மாட்டேன். கில்லே எடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சு. அதுக்கப்புறம்லாம் கில்லே எடுக்க மாட்டாங்க. பாருங்கள், இவன் இப்போ ஒருத்தன் சுட்டானா, அடுத்து இன்னொருத்தங்கிட்ட சுடுவான். அவர் என்ன சொன்னார், நீ என்னை சாவறதை பற்றிலாம் எதுவுமே சொல்லலை. 0 கில் 0 டேமேஜில் இருக்குன்னு தானே சொன்னார். ஸோ நம்ம 0 கில் 0 டேமேஜ், ஆனால் போயை அடிக்கணும். நம்ம போயை அடித்து காட்டுறோம் 0 கில் 0 டேமேஜில். வாங்க, கொண்டாங்களா நம்மளை, முடிச்சு விட்டாங்களா நம்மளை, அவ்வளோதான். இப்போ இவனுக்கு வைப்பாங்க இப்போ மண்டடியாக, அடுத்து பின்னாலேருந்து அடித்து அவனை முடிச்சு விட்ருவாங்க. இப்போ ரிவ்யூ பண்ணி விட்ருவாங்க பாருங்கள். இப்போ அடுத்த ரவுண்டு வந்துருச்சு. அடுத்த ரவுண்டும் ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் நிற்பேன். இந்த ரவுண்டு ஈஸியாக முடிச்சு விட்ருவாங்க. நான் சும்மா சுடுற மாதிரி மட்டும் ஆக்டிங்கை போடுவேன். ஆனால் ஒரு டேமேஜ் கூட எவன் மேலேயும் படாது பாருங்கள். இப்போ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். ஏன்னா இது வரைக்கும் 3 மேட்ச் அது மாதிரி பிடிங்கிட்டு போச்சு. இவங்க பாட்டு கிட்டுன்னு வந்து நம்மளை போட்டு ஃபஸ்ட்டு மிதிச்சு விட்றாங்க. நம்ம ஒரு புல்லட் கூட கொடுக்கலன்னு தெரிஞ்சு. பாருங்கள் இப்போ பாருங்கள். இதில் ஏறுறதுக்கு முடிவு பண்ணிட்டு ஏறிடுவேன். ஏறினதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ வந்து இங்கே ஒளிஞ்சிக்குவேன், எவனா வருவான் இல்லான்ட்டு. அவனும் வரலையா, அப்புறமேட்டி சுடுவேன். ஆனால் அங்கே ஒருத்தன் ஓடுவான், உள்ளே ஓடி போய்ட்டுருப்பான். அப்புறம் ஆப்போசிட்டில் ஒருத்தன் நிற்பான். எவனையுமே கண்டுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம சுட்டோன்னா நம்மளை போட்டுருவேன், நம்மளையும் சுடுவாங்க. அப்புறம் நமக்கு வந்து டாஸ்க்கு வீணாக போயிடும். அவர் சொன்ன டாஸ்க்கு படி நான் வந்து ஒரு புல்லட் கூட அங்கே மேலே படக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி தான் சுட்டுக்கிட்டு இருப்பேன் பாருங்கள். எல்லாம் என்ன நினச்சிருப்பாங்கன்னு தெரில. பார்த்தீங்கன்னா மேட்ச்சை முடிச்சு விட்டாங்க 2வது ரவுண்டையும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரவுண்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்த ரவுண்டும் ஒன்றுமே பண்ணக்கூடாது. பண்ணோன்னா நம்ம கதை முடிஞ்சிடும். ஏன்னா அந்த டாஸ்க் அப்புறம் வீணாக போய்டும். ஏன்னா ஆல்ரெடி 3 ஸ்டாரை கீழே விட்டுட்டு நிற்கிறேன். பாருங்க. அப்புறம் யார் என் கூட ப்ளே பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் யூஐடியை மட்டும் கமெண்ட்டில் கொடுங்க, ப்ளே பண்ணலாம். அடுத்து என்ன வீடியோ போடணுமோ இவர் மாதிரியே கமெண்டில் வந்து டாஸ்க்கை கொடுங்க, நான் அதையும் முடிக்கிறேன். பார்ப்போம். ஒரு ஆளுக்கு ஒரு டாஸ்க்கு தான். திருப்பியும் அவரே கொடுத்தாலும் அவர் டாஸ்க்கு முடிக்க மாட்டேன். ஏன்னா அவர் கொடுக்குறது ரொம்ப டஃப்பாக இருக்குது. அவர் முடிச்சே தீரணுங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு கொடுத்தாருன்னா கன்ஃபார்ம் முடிச்சு விட்ருவேன் அந்த டாஸ்க்கையும். பார்த்தீங்கன்னா இப்போயும் 0 டேமேஜ் 0 கில்லே முடிச்சு விட்டேன் இவனை இந்த மேட்ச்சில். இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு, அதில் மட்டும் எப்படியா தாக்கு பிடிச்சி முடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சு நான் முடிச்சிடுவேன் பாருங்கள். இந்தோ நினச்சிக்கிறேன், திறங்கடா. அவங்க வேறு திறக்க மாட்டுறாங்களே. இப்போ திறந்துருவாங்க. நம்ம இந்த மேட்ச்சை அப்படியே கிட்டுன்னு இப்போ முடிக்கிறோம். இடையில சத்தம் வந்துச்சுன்னா அதை கண்டுக்காதீங்க. ஏன்னா வீட்டில் எல்லாம் பேசுகிற சத்தம்லாம் இடையில வரும், கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் எப்படியோ ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. அது வரைக்கும் சரி, போயிட்டு நம்ம பாட்டுக்கு கில் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா அவங்க முடிச்சே விட்டாங்க. அதுக்குள்ளே இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அவனையும் முடிச்சு விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம சும்மா ஏறுவோம். என்ன சுட்டாலும் கவலை இல்லை, சுடாட்டாலும் கவலை இல்லை. போய் நம்ம முன்னாடி போய்ட்டு க்ளோவில் போட்டு சும்மா ஆடிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், க்ளோவில் போட்டாச்சு. இதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சிருச்சு, போய் அடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த வீடியோ முடியுது. டாட்டா, பை பை, சி யூ நண்பர்களே, பை பை பாய்.